ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்னைக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியான ஒரு வெஜிடபிள் பர்கர் பன் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் சைஸ் குழம்புமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் கார்ன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஒரிகானோ, 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பன் எடுத்திருக்கேன். அது மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டொமேட்டோ கெச்சப் நல்லா சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை சேர்த்துட்டு அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் தூவிட்டு அதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். இந்த மாதிரி 2 நான் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் செஸ்வான் சாஸ் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்ச பர்கரை அந்த பேனில் போட்டு 2 சைடும் லைட்டாக திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி விட்டோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டான வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய வெஜிடபிள் பர்கர் பன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.